ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனி கிரெயின்ஸ்லேருந்து கிருத்திகா பேசுகிறேன். நான் இப்போ வந்து அவனி கிரெயின்ஸோட சோனா மசூரி ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு பீஸ் புலாவ் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப் பீஸ் வந்து நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன். 4 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃப்ரோசன் பீஸ் இருந்தால் ஃப்ரோசன் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 கப் அவனி கிரெயின் சோனா மசூரி ரைஸ் 2.5 கப் கழுவி ஊற வச்சிருக்கேன். தேங்காய் பால் ஒரே ஒரு கப் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதுலேருந்து மில்கி மிஸ்ட் கீ, வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன், ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஹோல் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லவங்கம், ஒரு 4 பட்டை துண்டுகள், அன்னாசி மொக்கு, 6 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு செக்கோ பீனட் ஆயில், செக்கோ கடலை ஊற்றிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்கி மிஸ்ட் கீ போட்டுக்கிறேன். சூடானதையும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஆனியன் அண்ட் பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி பாயில் பண்ண பீஸை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 கப் தேங்காய் பால், 4 கப் வாட்டர். பாருங்க, நல்லா ரோலிங் பாயில் வருது. நான் இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்ச ரைஸ், அவனி கிரெயின்ஸோட சோனா மசூரி ரைஸ். பாஸ்மதி ரைஸ்ல பண்ணலாம், அவனி கிரெயின்ஸோட சீரக சம்பால பண்ணலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். எம்மியா அவனி கிரெயின்ஸ் சோனா மசூரி வச்சு ஒரு பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உடைச்சு விட்டு சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸி, குயிக் அண்ட் சிம்பிள். ட்ரை இட் வித் அவனி கிரெயின்ஸ் சோனா மசூரி ரைஸ். தேங்க்யூ. அவனி கிரெயின்ஸ் சோனா மசூரியில் செஞ்ச பீஸ் புலாவ் ரொம்ப அருமையாக இருக்கு. தேங்க்யூ.